கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து விண்ணப்பம் பண்ணி போதும். வேதத்தில் நான் பார்க்கிற சில காரியங்கள் என்ன? கிறிஸ்தவம் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஒரு விசுவாசம் இல்லையா? நீங்களும் நானும் வேதம் சொல்லி கொடுக்கிற ஒன்று என்ன? விசுவாசிகள் என்று அடையாளம். விசுவாசிகள்னா என்ன? விசுவாசிகள்னா என்ன? காணப்படாதவைகளின் நம்பப்படுகிறவர்களின் உறுதி தான் விசுவாசம். இப்போது நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன். யாராவது பரலோகத்தை பார்த்தீங்களா? சொர்க்கலோகத்தை பார்த்தீங்களா? யாராவது சொர்க்கலோகம் போனீங்களா? பார்த்தீங்களா? இல்லை. அதன் பெயர் தான் என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதான் விசுவாசம். அப்போ இன்னைக்கு நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் நம்ம இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உறுதித்தன்மை இல்லை. அன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமை கர்த்தர் 75வது வயதிலே சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்றார். நீ வானத்தை நோக்கி பார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணு அப்படின்னு சொல்றாரு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் எண்ண பார்க்கிறார், எண்ண முடியவில்லை. அதே போல உன் சந்ததி தேசத்திலே பெருகி இருக்கும் என்று வாக்கு பண்ணி விடுகிறார். ஆனால் வாக்கு பண்ணினார், காலதாமதம் ஆகிறது. 25 வருடம் காலதாமதமாய் ஆகிறது. அதனால தான் அந்த காலத்திற்கு ஏற்றபடி அதை விசுவாசப்புடமிட்டு அதை விசுவாசத்திலே உறுதியாய் நிறுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஆபிரகாம் சொல்ல, எனக்கு 75 வயதாயிடுச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு 75 வயதாயிடுச்சு, என் கற்பம் செத்துப்போன கற்பம், என் கற்பத்தில் குழந்தை தங்காது, பெண்களுக்கான உரிய வழிபாடு நின்று போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. விசுவாசம்னா என்ன? மீண்டும் அதே 1 தெசலோனிக்கேயர் 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்க உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடு என்ன? உண்மையாய் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இயேசுவை நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். கைகளை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். சரி, யாருக்குள்ளெல்லாம் கை வைத்தல் இல்லையோ அவங்களுக்குள்ளெல்லாம் பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆவியானவருக்கு அது கீழ்ப்படியாது. பிசாசு என்னைக்காவது ஆவியானவர் கீழ்ப்படிஞ்சிருக்கா? சொல்லுங்களேன். இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அப்போ பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை ஆவியானவர் தான் பேசுகிறார் என்கிற மனப்பக்குவமே நம்மளிடத்துல இல்லைன்னா உனக்குள்ள யார் தான் இருக்கிறா? அப்போ நான் சொல்லலை, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லது தான், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், எப்படி கிரியை செய்யும் அப்படின்னு 2வது வசனத்தில் பாருங்க. விசுவாசம் உனக்குள் இருந்தால் அங்கே அன்பு தானாக வந்துடும். கர்த்தர் மேல் விசுவாசத்தை நான் வச்சிருக்கேன் பாஸ்டர், நான் தேவனை முழுமையாக நான் நம்புறேன் அப்படின்னு நாங்கள் என்ன வந்துடும்? அங்கே அப்படிதான் போட்டிருக்கு பாருங்களேன். விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசம். அன்பு மட்டும் கிடையாது, பிரயாசம். ஏதாவது செய்யணும். எதனால? விசுவாசிக்கிறேன், தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறதுனால நான் பிரயாசப்படுகிறேன். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்கிட்ட கிரியை இல்லை. சொல்லுங்க, கிரியை. தேவனை நான் விசுவாசிக்கிறேன், உண்மைதான். தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு பெரியதுதான்.
ஆனால் என்னிடத்துல என்ன இல்லை? கிரியை இல்லை. அப்போ உன் விசுவாசம் செத்து போன விசுவாசம். இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசமானது ஜீவன் உள்ளதாக இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசமானது செத்துப்போன விசுவாசம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் இருக்கிறது உண்மைதான். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் தூங்கினா எனக்கு ஆசீர்வாதம் வந்துருமா? நன்மை வந்துருமா? இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது, எனக்குள்ளேயும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தினுடைய கிரியை என்ன? கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் ஏதாகிலும் கிரியை செய்யணும். எப்படிப்பட்ட கிரியை? அன்பின் மூலமாய் கிரியை. பகையாட்டல்ல, கோபத்தினால் அல்ல, சண்டையினால் அல்ல, அன்பின் பிரயாசம் படணும். அன்பினால பிரயாசம் பண்ணணும். பிரயாசம் என்ன? அவன் செய்கிறானோ இல்லையோ நான் செய்யணும், அதுக்கு பேர் தான் பிரயாசம். சொல்ல, யாரு செய்கிறாங்களோ இல்லையோ நான் செய்கிறேன் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் பிரயாசம். யார் ஜெபிக்க வாராங்களோ வரலையோ என்பது முக்கியம் அல்ல, நான் வருகிறேன் என்பது தான் பிரயாசம். அதுதான் அன்பின் விசுவாசத்தினுடைய கிரியை, பிரயாசங்கள். இன்னைக்கு விசுவாசம் இருக்குதா? எல்லாத்தையும் இருக்க கேட்டால் சொல்லுவீங்க, விசுவாசம் இருக்கிறேன், நான் நம்புகிறேன், நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குதா இல்லையா? ஆனால் கிரியை இல்லையே. கிரியை செத்து கிடக்குது, அன்பின் பிரயாசம் செத்து கிடக்குது, எங்கேயுமே துளிர்க்கவில்லையே. விசுவாசித்த மட்டும் போதாது, செயல்படுகிற கிரியையை நடப்பிக்கிறவர்களாலே மட்டும்தான் நீ கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை உன்னால முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நேற்று விசுவாசிக்கும் பொழுது ஆவடியில் ஒரு திருச்சபை, ஏசிசி திருச்சபை, மிகப்பெரிய ஒரு திருச்சபை, தாமஸ் ராஜாவுடைய திருச்சபை. அவங்களுடைய ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை கட்டினாங்க, அதுக்குள்ளாடி அவர் மரித்து போனார். பிரதிஷ்டைக்கு முன்னாடி மரித்து போனார். அது ஒரு யோசனை வந்துச்சு. இவங்கெல்லாம் விசுவாசத்தை கண்டு தூரத்திலே கண்டு சந்தோஷப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் விசுவாசத்தை குறித்து. எபிரேயர் 11 அழகாக சொல்லப்பட்டிருக்கும். மோசே எல்லாவற்றையும் தூரத்திலே கண்டு சந்தோஷப்பட்டான். இப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் தூரமாய் கண்டு கானானை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதே போல ஏலிம் திருச்சபையினுடைய பாஸ்டர், அவருடைய பேர் என்னது, கிளாரன்ஸ், அவருடைய சபை அடுத்த வாரம் பிரதிஷ்டை ஓப்பனிங், ஒரு வாரத்துக்கு முன்னே மரித்து போகிறார். இப்படி ஒவ்வொரு திருச்சபை குறித்து பார்க்கிறோம். தரிசனங்கள் பெரியது நிறைவேறுகிறது, கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது, உண்மைதான். ஆனால் அநேக பரிசுத்தவான்களுக்கு கூட அவர்களுடைய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அடையாளங்களையும் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. அதை அனுபவிக்காமல் போய்விடுகிறார்கள். காரணம் விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசத்தினால்தான் பிரயாணம் பண்ணினாங்க, விசுவாசத்தினால்தான் தன்னுடைய ஊழியத்தை செய்தாங்க. ஆனால் அந்த மேன்மையை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன்? கிரியை இல்லாததுனால அல்ல, கர்த்தர் கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அது கிரியை சீக்கிரமாய் செயல்படாததே அதற்கு காரணம். அல்லேலூயா. காலதாமதமாக எவ்வளவு தூரம் ஆகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து வருகிறோம் என்ற அர்த்தம். உன்னுடைய அன்பின் பிரயாசம் இல்லைன்னா, நீ உன்னுடைய விசுவாசம் மட்டும்தான் இருக்கும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கு, ஊழியம் செய்யணும்னு விசுவாசம் இருக்கு, என் கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பிரயாசம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. நிச்சயமா என் கிராமம் ஒரு நாள் ரட்சிக்கப்படும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அதனோட கூட கிரியையும் இருக்கணும். உன் கிரியை என்ன? உன்னுடைய பிரயாசம் என்ன? உன்னுடைய அன்பின் அளவு என்ன?
இன்னைக்கு விசுவாசம் இல்லாத மனிதர்கள் இல்லை, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய பிரயாசம் என்ன? இந்த வாரம் நீங்கள் என்ன பிரயாசம் எடுத்தீங்க? உங்கள் கிராமம் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுடைய பிரயாசங்கள் என்ன? சரி, அதை விட்டுருங்க. சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த பிரயாசம் என்ன? இந்த வாரம் பாஸ்டர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எடுத்த பிரயாசம் என்ன? உபவாசித்தீங்களா? ஜெபித்தீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்தீங்களா? எதை நீங்க செஞ்சீங்க? எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? உடைய விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, அவனுடைய கிரியை இல்லைன்னா செத்து போனது. விசுவாசம் ஒரு நாள் செத்துரும். அன்னைக்கு எல்லாரும் நீ சொல்லுவ, என்ன தெரியுமா சொல்லுவ? எல்லாருக்கும் என்னத்தை ஆராதிச்சு என்னத்தை பார்த்தோம். ஏன் இந்த வாயில வருதுன்னா, விசுவாசிக்கிற நீ, உன்னுடைய பிரயாசம் என்ன? உனக்கு அற்புதம் வேணும்னு நீ விசுவாசிக்கிற, உன்னுடைய கிரியை என்ன? உன்னுடைய பிரயாசம் என்ன? உன் வீட்டுக்கார ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிற, விசுவாசிக்கிற ஒரு நாள் வருவாங்க, உண்மைதான் வருவாங்க. அதில் நீ எடுத்த பிரயாசம் என்ன? உன்னுடைய கிரியைகள் இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம் செத்துப்போன விசுவாசமாக தான் இருக்கும். ஒரு செத்துப்போன ஒரு செடியை ஒரு இடத்துல குழி தோண்டி நம்ம நட்டு வச்சா அந்த செடி எப்படி தான் இருக்கும்? பார்க்கறது செடியை போல தான் இருக்கும். ஆனால் எப்படி தான் இருக்கும்? டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றலாம். செத்துப்போன செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் அது பிரயோஜனம் இருக்குமா? செத்துப்போன தண்ணிக்கு, செத்துப்போன செடிக்கு நீ எத்தனை குடம் தண்ணி கொண்டு ஊற்றினாலும், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் அபிஷேகத்துக்குள்ள நடத்தினாலும், நீ எவ்வளோதான் அந்நிய பாஷை பேசினாலும் அது செத்து போனது தான். நீ எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் வீண். விசுவாசம் என்கிறது உறுதி. அதனால தான் விசுவாசம் என்பது நீ விரும்புகிறவர்களை அடைவதல்ல, தேவன் விரும்புகிறதை, அவருடைய விருப்பத்தை தேடுவதுக்கு பேர் தான் விசுவாசம். நிறைய பேர் என்ன நினைக்கிறா, விசுவாசம் என்பது நீ விரும்புவைகளை அடைவதல்ல, நான் நினைக்கிறத சாதிச்சிட்டேன் அதல்ல விசுவாசம், நான் நினைச்சேன் முடிச்சிட்டேன் அதல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது தேவன் விரும்புவதை அடைந்திட தேடுவதே விசுவாசம். நம்ம விசுவாசம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசம், நான் விரும்பினது கண்டிப்பாக நிறைவேறும், நான் நம்புறது கண்டிப்பாக, அது இல்லை விசுவாசம். கர்த்தர் உனக்கு கொடுத்ததை தேடுவதற்கு பேர் தான். கர்த்தர் உனக்கு ஒன்று சொல்லியிருப்பார் பாருங்க, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பார் பாருங்க. என்ன கர்த்தர் இந்த தேசத்திற்கு அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய வார்த்தையை நீ நன்றாய் கேட்டு அதன்படி நீ செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்ப நான் பிரயாசப்பட வேண்டியது எதுல பிரயாசப்படணும்? எதுல பிரயாசப்படணும்? அவருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் பிரயாசப்படணும். நான் எப்ப மனுஷனுடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே நான் விழுந்து போனவனாய் மாறி போனேன். பல நாட்களாக ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, ஏன் ஜெப வாழ்க்கை கொஞ்சம் டல்லாக போகுது? முன்னாடியெல்லாம் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணுவேனே, பகலெல்லாம் ஜோம் பண்ணுவேனே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுவேனே, எங்கே போச்சு அந்த ஜெப வாழ்க்கை? எங்கள் வீட்டம்மாவே திட்டம், எப்போ பார்த்தாலும் அந்த பலிபிடத்திலேயே இருந்துடும். இல்லைன்னா இன்னொரு ஆளை பார்த்து சொல்லும், அந்த ஆளுக்கு கூட கல்யாணமாக பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்படி வசனத்தை தான் பேசுவோம். இன்னைக்கு அது இல்லாமல் போனது. எல்லாம் வந்ததுனாலயா? பில்டிங் கட்டுறதுனாலயா? இல்லையே. ஜனங்கள் வருகிறதுனாலயா? இல்லையே. அற்புதம் நடக்கிறதுனாலயா? இல்லையே. அன்றைக்கு 21 நாள் முழுவதும் உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். கர்த்தர் பலனை கொடுத்தார், நடத்தினார், ஆசீர்வதித்தார், பலனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். இப்போ இருக்கிறதை காட்டிலும் உபவாசிக்கும் பொழுது எனக்கு 2 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். அன்னைக்கும் நான் உபவாசித்து கொண்டு என்னுடைய கடமைகளை செய்தேன், வேலைகளை செய்தேன், பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டேன், எல்லா கடைகளுக்கு போனேன், எல்லாம் போனேன் இந்த வெயில் நேரத்திலையும். அது தேவனுடைய சத்தம், பலன். சிலர் வந்து சொன்னாங்க பாருங்க, என் வாழ்க்கையில் அப்போதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு
கேட்பதற்கு பதிலாக மனுஷ சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். பாஸ்டர், இப்படியே இருந்தால் உங்கள் சரீரம் கெட்டு போகும், நீங்கள் இரவு நேரமாகிலும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னாங்க. ஆமாம், ஏன்னா என் சரீரம் கெட்டு போகும். அப்போ நைட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். அடுத்தது, பாஸ்டர் நீங்கள் மத்தியானமே முடிச்சிட்டீங்க தானே பாஸ்டிங், 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்றலாம் இல்லை அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஆமாம், என்ன தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு பதிலாக மனித சத்தத்தை என்னை கேட்க ஆரம்பித்தனோ அன்னைக்கு பிறகு இதுவரைக்கும் 21 நாள் ஜெபம் நம்ம சபையில் நடந்ததில்லை. நடந்துச்சா இல்லையே. ஏன்? நான் கேட்க வேண்டியது அவரிடத்திலிருந்து சத்தத்தை கேட்கணும். மனிதன் சொல்ற வார்த்தையை கேட்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வாக்கை நான் நன்றாக கேட்டு நான் செயல்பட ஆரம்பிப்பேனானால் அதுதான் கிரியை, அதுதான் அன்பின் பிரயாசம். ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கு பின்னாடி ஒரு வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கு பின்னாடியும் ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளையை நான் எப்பொழுது நான் கைக்கொள்ள ஆரம்பிப்பேனோ அப்பொழுதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அந்த கட்டளையை எப்பொழுது நான் கீழ்ப்படிவதற்கு பிரயாசப்படுகிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அல்ல, நீ எத்தனை கோயில் குளமா இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இதை செய், உன்னை மேன்மைப்படுத்தணும்னா நீ இதை செய். இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் எப்படி மாறிடுச்சு? பாதி வசனம் தான் இருக்கு. நீ வீடுகளில் போய் பாருங்க, வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கும், கட்டளைகள் இல்லை. நீ பிரசங்கங்கள் கூட கட்டளைகள் இல்லை, வரம் வாக்குத்தத்தத்தை மட்டும் பிரசங்கிக்கிற ஒரு கூட்டமாய் மாறி போனது. அப்போ இன்னைக்கு பிரயாசம் இருக்குதா? அன்பின் பிரயாசம் முன்னிடத்தில் இருக்கிறதா? விசுவாசிக்கிறேன், ஓகே பாஸ்டர் கர்த்தர் எனக்கு செய்வார். உண்மைதான், செய்யாம யாருக்கும் இல்லை. அவர் நம்முடைய பிள்ளையா நினைக்கிறார். நம்மளெல்லாம் அவருக்கூட பிள்ளை. நமக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? இப்போ அநேகர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நம்புறோம் அவர் என்ன ஆசீர்வதிப்போம். ஆமா, கிரியை என்ன? உன்னுடைய பிரயாசம் என்ன? உன் பலன் என்ன? உன்னுடைய உழைப்பு என்ன? அந்த விசுவாசத்திற்கு வேண்டிய உழைப்பு என்ன? கர்த்தர் செய்வேன்னு சொல்லிட்டார்ல, அதனுடைய பிரயாசம் என்னப்பா? அவன்கிட்ட உழைப்பு என்ன இருக்கு? கர்த்தர் சொன்னார் இதை செய்யணும்னு சொன்னார். இப்போ இதில் உள்ள பிரயாசத்தினுடைய பலன் என்ன? ஒரு பில்டிங் போடுறோம், விசுவாசிச்சுட்டு இருந்தா வந்துருமா எல்லாம்? கர்த்தர் உண்ட ஒரு காரியத்தை சொல்ல, இந்த வீடை நீ கெட்டுப்பா, நான் அவன் கூட இருப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், நீ கெட்டுன்னு சொல்லிட்டார். நீ என்ன செய்வ? அப்படியே அவர் சொல்லிட்டார், அவர் செஞ்சிருவார், நீ இருந்துருவியா? சொல்லுங்களேன். பிரயாசப்படுவே. பிரயாசம் என்பது இல்லையே நம்மிடத்துல. விசுவாசம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. தேவன் எதையும் செய்வார் என்று நம்புவதில்லை. விசுவாசம் என்பது தேவன் எதையும் செய்வார் என்பது நம்பிக்கை அல்ல, விசுவாசம் அல்ல. தேவன் எதை சொன்னாரோ அதை தான் விசுவாசம். அல்லேலூயா. தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வார் என்பதை விசுவாசம். விசுவாசம் என்னது? பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன், இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், கர்த்தர் எல்லாம் செஞ்சிருவார், நான் விசுவாசித்தார், எல்லாம் கூட ஒன்றும் கூடாது. அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதற்கு நீ கிரியை செய்யும் பொழுது அது நிறைவேறுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீங்கன்னா, நோவாவுடைய கண்களில் தேவன் கிருபை கொடுக்கிறார். தேவன் கிருபை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நோவா, நான் இந்த தேசத்தில் மனிதனை உண்டாக்குனதற்காக, மனிதனை இந்த உலகத்தில் உருவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆகவே இந்த உலகத்தை நான் அழிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை சொல்லுங்க, இந்த உலகத்தை அழிக்கிறேன் என்று சொன்னார். சரி, நீர் இந்த உலகத்தை நீர் அழியும், பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ நான் என்ன செய்யணும்? அவர் சொல்லுவார், கிரியை பாருங்களேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணிருந்தார். அப்போ பேழையை உண்டு பண்ணுவதற்கு
கர்த்தர் சொல்லிட்டார், நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை பாதுகாப்பேன். சரி, பாதுகாக்கிற கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீ என்ன செய்? ஒரு பேழையை உண்டாக்கு, நான் உன்னை பாதுகாப்பேன். ஒரு பேழையை உண்டாக்கு. அவன் சும்மா இருந்திருப்பானா? அவருடைய விசுவாசம் என்ன? மழை இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கல, இதுவரைக்கும் பனி என்கிற ஒன்று தான் பெய்து கொண்டிருக்கிறது. அப்ப நோவாவிடத்தில் சொல்றாரு, நான் இந்த தேசத்தை தண்ணீரினால் நான் அழிக்கப் போகிறேன். ஆகவே நீ எனக்கு என்ன செய்? நான் உன்னை காப்பாற்றுவதற்கு நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு சொல்லிட்டு போயிட்டார். நோவா என்ன செய்கிறார்? விசுவாசித்தான். அவர் சொன்னது நிறைவேறும் என்பதை விசுவாசித்தான். ஆகவே அவர் சொன்னதை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். நோவா நினைத்ததை அங்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது செய்து முடித்து விசுவாசிக்கிறான். விசுவாசத்தினால செய்யறான். மழை இல்லை, ஆனால் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். தேசம் அழியுது. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? 100 வருஷமா? எத்தனை வருஷம்? 600 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கிறார். 600 தானடா? 100 600? சரி. அப்போ இத்தனை வருஷம் பிரசங்கித்தும் ஒரு மனிதனை ரட்சிக்கப்படல. எத்தனை சொல்லுங்க? ஒரு மனிதனா பாட்டுக்கு போறாரு. ஏன்னா விசுவாசித்தான், அன்பின் பிரயாசப்பட்டான். நானும் என் குடும்பமும் பாதுகாக்கிறது கடவுள் எனக்கு சொல்லியிருக்கிறார், அதை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் இதை செய்யணும், நான் தான் பண்ணணும், கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்த சில காரியத்தை நான் முடிக்கணும். அவன் முடித்தான், பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வார் என்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். விசுவாசம் என்ன? விசுவாசம்னா என்ன? நீயா நினைச்சு நீயா ஒரு திட்டமிட்டு நீயா காரியத்தை செய்யறதல்ல விசுவாசம். அது நம்பிக்கை அல்ல. கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தில் நீ பிரயாசப்படுவாயானால் மட்டும்தான் அது விசுவாசத்தின் பலனை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எதையும் செய்வார் அப்படி இல்லை விசுவாசம். நீ விசுவாசம் எப்படி? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எது? அவர் எனக்கு சொன்னதை யாவையும் செய்து முடிக்கிறது வரையிலும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஆபிரகாமே, அவனுக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? எலேசரை என்னுடைய மகனா நான் தத்தெடுத்துக்கிறேன். ஓகே, நல்லது தான். ஆனால் கதை சொன்னார், இல்லை இல்லை, நீ நினைக்கிறது இல்லை, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் பாரு, அதை விசுவாசி. நீ ஏன் எடுத்துட்டு ஓடுற பத்தியா, அதை விட்டுரு. அதை நீயா யோசித்து யோசித்து ஏதோ கர்த்தர் எதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவார் நீ நினைக்கிற பத்தி அதை விட்டுட்டு கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் அதை விசுவாசிப்பா. முத நீ விசுவாசி. தடுமாற்றம் வரதான் செய்யும். ஆபிரகாமுக்கு தடுமாற்றம் வரலையா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார், என்ன வாக்கு பண்ணினார்? ஞானஸ்தானம் எடுக்கும்போது வாக்கு பண்ணியிருப்பார். தேவ மனிதர்களுடைய மூலமாய் வாயில வருகிற அந்த வார்த்தைகள், ஜெபிக்கும் பொழுது சில வசனங்கள், இதை நான் உனக்கு செய்வேன் பிராமிஸ் பண்ணியிருப்பார். அது நிறைவேறும். அல்லேலூயா. அதை நீ நம்பு, அதை விசுவாசி. அதுக்காக நீ பிரயாசப்படு. நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ ஏன் குழப்புற? உன் விசுவாசம் ஏன் குழம்புது? என் விசுவாசம் ஏன் தழும்புது? கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதற்காகவே நீ பிரயாசப்படு. இப்போ கர்த்தர் சொல்றாரு,
எப்போ நான் உனக்கு ஒரு கெட்டின வீட்டை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நான் உனக்கு கெட்டின வீட்டை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ பிரயாசப்படாத, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நீ சும்மா இருக்கணும். ஏன்னா அவர் தான் முடிச்சுட்டாரு, கெட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணோன்னா, ஆண்டவரே எனக்கு தரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே வீடு, சீக்கிரமாக தாங்க ஆண்டவரே, அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு காண்பித்து கொடுங்க ஆண்டவரே, அது எப்படி இருக்குன்னு எனக்கு அதுதான் விசுவாசம். அதை விட்டுவிட்டு நான் போய் அவர் உனக்கு வீடு தருவேன்னு சொல்லிட்டாரு, எப்படி தருவேன்னு கெட்டித்தாருன்னு சொல்லிட்டார் இல்லையா, உனக்கு வீடு கட்டப்பட்டிருக்கும், நீ அதுக்குள்ளே போய் பிரவேசிப்பாய், அவ்வளோதான். அதான் வாக்குத்தத்தம். அதை விட்டுவிட்டு ஆண்டவரே எனக்கு இடத்த தாரோம், நிலத்தை தாரோம், நான் வீடு கட்ட போறேன்னு கடன் வாங்கி கட்டி வச்சிடக்கூடாது. அதை நீ நம்பு, அவர் சொல்லிட்டார்ல, அதை நம்பு. நீ அதை நம்ப மாட்டேங்கிறியே, அதை செய்ய மாட்டேங்கிறியே. உங்களுக்கு எத்தனை ஒரு விசுவாசம்னா இப்போ என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? எத்தனை ஒரு புரிஞ்சுது விசுவாசம்னா என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நீ விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, அது வேண்டாம். அடுத்த விசுவாசம் என்பது அவர் என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்குமானால் அதுக்கு பேர் தான் விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம்னா என்ன? அவர் விசுவாசம் என்பது தேவனுக்காக மலையை புரட்டுவதல்ல. விசுவாசம் என்பது சொல்ல, விசுவாசம் என்பது தேவனுக்காக மலையை புரட்டி தள்ளுறது இல்லை மேட்ரு. நிறைய பேர் மலையை அப்படியே மறைச்சிடலான்னு நினைக்காத, அப்படி பண்ண முடியாது. அவர் சொல்லுவார், ஒரு கல் எடுத்து அதில் போட்டுட்டு போப்பான்றவாரு. நீ கல்லை எடுத்து அப்படியே போட்டுட்டு நீ போயிட்டா போதும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் இது சின்ன கல் ஆண்டவர், இதை நான் போய் தூக்கி போடணுமா, மூட்டு பெரிய மலை இருக்கு, நான் மறைச்சிடுவோம் ஆண்டவரேன்னு. நீ அப்படிதான் நிற்கிறோம் விசுவாசத்தில். விசுவாசத்தில் எப்படி நிற்கிறோம்? விசுவாசம்னா பெரிய பெரிய வேலை ஒன்றும் தர மாட்டார், சின்ன வேலையாக தான் இருக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு பெரிய பெரிய காரியத்தில் போய் நிற்போம். சின்ன காரியம், அதனால தான் பைபிள் சொல்லு, சின்ன காரியத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன். அப்போ சின்ன வேலை தான் உனக்கு, சின்ன காரியம் தான், அதுலேயே உண்டு அதில் உண்மை இல்லைன்னா எதில் இப்போ உண்மை உள்ளவன் என்று எண்ணி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ விசுவாசம் என்பது தேவனுக்காக மலையை புரட்டுவதல்ல. தேவன் சொன்னபடி ஒரு சின்ன கல்லை எடுத்து அதை வேலை செய்வதற்கு பேர் தான் விசுவாசம். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? கானாவூர் கல்யாண வீட்டை குறித்து பார்க்கலாம். சொல்ல, கானாவூர் அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்களா? அங்க என்ன நடந்துச்சு? திராட்சரசம் காலியானது. சரி, திராட்சரசம் காலியான உடனே கர்த்தர் சொன்னாரா, நீ போய் திராட்சரசம் பழத்தை எல்லாம் பறிச்சுட்டு வான்னு சொன்னாரா? ஹலோ, பழத்தை பறிச்சுட்டு வர சொன்னாரா? ஹலோ, இங்கே பாருங்களேன், என்ன கேளுங்க, என்ன பாருங்களேன், பழத்தை பறிச்சுட்டு வர சொன்னாரா? இல்லை நீ எங்கேயாவது போய் தேடுன்னு ஏதாவது சொன்னாரா? நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம விசுவாசம், அந்த கடல் இருக்குமா, இந்த கடல் இருக்குமா, அங்கே போய் பாரு, இங்கே போய் பாருன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சிம்பிளாக ஒரு வேலையை சொன்னார். என்ன வேலை சொன்னார்? அந்த இருக்கிற கற்சாடில் தண்ணியை கோரி ஊற்றுப்பா. இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதான் பிரச்சனையே. சின்ன காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஆனால் பெரிய காரியத்திற்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். இல்லை, கர்த்தர் நம்ம கொடுக்கறது பெரிய அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? சின்னது தான், ஆனால் அது நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகமாக தான் இருக்கும். இதுல எல்லாம் தண்ணி ஊற்றுனா ரசம் வந்துடுமா? இதில் நான் பச்சை தண்ணி தான் நான் ஊற்றுறேன், இதில் ரசம் வந்துடுமா? வராது, வரவே வராது. நானாக இருந்தால் அப்படி தான் யோசித்து இருந்திருப்பேன். இதில் என்ன பச்சை வெள்ளத்தை ஊற்ற சொல்கிறாரு, கழுவ சொன்னாலாவது பரவாயில்ல, பச்சை வெள்ளத்தை ஊற்றி நான் கழுவிடுவேன். அப்படி தானே? பச்சை வெள்ளத்தை ஊற்றுனா கழுவிடலாம்.
ஒருவேளை யாருக்கோ தண்ணி வேணும்னா கழுவிடல, தண்ணி ஊற்றி வைக்கலாம், பாத்திரம் இந்த கை கழுவட்டும் பாத்திரம் கழுவட்டும்னு. ஆனால் ரசம் இல்லைன்னு சொல்கிறேன், இவர் தண்ணி கோரி ஊற்ற சொல்கிறாரு. என்னையா இவர் மனுஷனா? நானா ரசம் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்குதான்னு போய் கேட்க ஆரம்பிப்பேன். ஆமாவா இல்லையா? ரசம் தீர்ந்து போச்சுன்னா பக்கத்தில் ஹோட்டலில் போய் ஏதாவது இருக்குதா, எங்கே கொஞ்சம் ரசம் எனக்கு வேணும் கொஞ்சம் தாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அவர் அதையும் சொல்லலை, தண்ணி நிறைன்னு சொல்லிட்டாரே. சாத்தியமா? சின்ன காரியம் தான் அவர் சொன்னார், சிம்பிளாக சொன்னார். அந்த குடத்தில் இருக்கிற தண்ணி அவ்வளோத்தை நிறைச்சி வைங்கப்பா, இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? விசுவாசத்தில் மழையை தள்ளி பார்க்குறோம், மழை அசரவே மாட்டேங்குது. என்னப்பா சார் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணுறேன், அசர மாட்டேங்குது. காலையில் ஜோம் பண்ணி பார்க்குறேன், அசர மாட்டேங்குது. மழை அங்கே தான் இருக்குது. அவர் வாண்ட அதை சொல்லலைப்பா, இந்த கல் எடுத்து கீழே போட்டாலே வழி தானாக உருவாகும். அதுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறார், நீ மலையை போய் தள்ளிட்டு இருக்கிற. சிம்பிள் மெத்தட் தாங்க. அது சொல்கிறார், தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்று, அழகான திராட்சை ரசமாய் மாறியது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திராட்சை ரசம் உருவானது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நமக்கு என்னதான் முக்கியம் சொல்ல? விசுவாசம்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? விசுவாசம்னா நீ விரும்புகிறவர்களை அடைவதல்ல, தேவன் விரும்புவதை அடைந்திட தேடுவதே விசுவாசம். ரெண்டாவது சொன்னேன், விசுவாசம் என்றால் தேவன் எதையும் செய்வார் என்று நம்புவதல்ல, தேவன் எதை சொன்னாரோ அதில் நீ நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பதற்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்பது மலையை பெயர்த்து தள்ளுவதல்ல. கர்த்தர் சொல்ற காரியத்தை நீ செஞ்சா போதும், அதுல உறுதியா இருந்தா போதும், அதுல விசுவாசம் உள்ளவனா இருந்தா போதும், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்தது, விசுவாசம் என்பது நான் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பதல்ல. நிறைய நான் நினைச்சதை சாதிச்சிருவோம் பாஸ்டர். இல்லை, நீ நினைச்சது என்னைக்காவது சாதிக்கப்பட்டிருக்குதா? நீ நினைச்சதெல்லாம் ஏதாவது சாதிச்சியா? நீ உன் வாழ்க்கையில் நீ சாதிச்சிட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். பாஸ்டர், நான் நினைச்சதை ஜோம் பண்ணது எல்லாமே நான் சாதிச்சிட்டேன். ஹலோ, ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, நான் நினைச்சதெல்லாமே சாதிச்சிட்டேன். ஒரு ஆள். உடனே சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னும் எனக்கு இன்னொன்று வயசு இருக்குது, நான் 100 வயசுல தான் சாவ போகிறேன், நான் அதுக்குள்ளே நான் நினச்சதெல்லாம் நிறைவேறிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹலோ, நீ நினைக்கிறதல்ல, அவர் நினைக்கிறதை நான் செய்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். இவ கேட்குறாங்க, சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இத்தனாயிரம் பேருக்கு நான் உணவு கொடுக்கணும், நான் என்ன செய்கிறது? அப்போது அந்திரேயா வந்து சொல்கிறார், ஆண்டவரே ஒரு சிறு பையன்ட 5 அப்பமும் என்னது 2 மீன்களும் 5 அப்பமும் இருக்குது, என்ன செய்கிறது? கம், நீ நினைக்கிற இது வச்சு ஒன்றும் முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை வச்சு தான் நான் எல்லாருக்குமே ஆகாரமே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதான் விசுவாசம். ஓண்ட இருக்கிறது கொஞ்சம்தான், அதை நீ உன் நம்பிக்கை என்னன்னா இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் அவர் சொல்கிறார், நீ உன்கிட்ட இருக்கிற தாளந்து, உன்னிடத்துல இருக்கிற பலன், உன்னிடத்துல இருக்கிற ஞானம், இதெல்லாம் என்கிட்ட கொடு, அதை நான் பெருக வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான்ப்பா, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் தருவீங்க நம்பிக்கையில், இதை பெருக செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் நிற்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் நினைத்ததெல்லாம் நிறைவேறாது. விசுவாசம் என்பது அவர் நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும் என்பது நான் அறிந்திருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? நான் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. அவர் நினைத்திருக்கிறது என் வாழ்க்கையிலே தடைப்படாது என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்ன? அவர்
என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறும் என்பதுக்கு பேர் தான் விசுவாசம். எல்லாத்தையும் நினைச்சது விசுவாசம் அல்ல. நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன் என்கிறது விசுவாசம் அல்ல. அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது இந்த உலகத்தில் நிறைவேறும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பேர் தான் விசுவாசிகள். இன்னைக்கு சொல்ல முடியுமா, பாஸ்டர் அவர் நினைச்சதை நான் நிறைவேற்றுகிறதற்கு பேர் தான் விசுவாசம். உலகத்தானன் தான் விசுவாசிக்கிறான், நான் நல்லாயிருவேன் அவன் தான் விசுவாசிக்கிறானே. தேவனை ஆராதிக்கிறவர்கள் கூட விசுவாசிக்கிறாங்களே இல்லையா? என் பிள்ளை இப்படி மாற்றிடுவேன், என் பிள்ளை MBBS படிக்கும், என் பிள்ளை டாக்டர் படிக்கும், என் பிள்ளை இன்ஜினியர் படிக்கும், என் பிள்ளை உயர்ந்த அதிகாரத்தில் வருவான், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவனும் விசுவாசிக்கிறானே. உலகத்தில் இருக்கிறவனே விசுவாசிக்கிறான், நீயும் விசுவாசிக்கிற. ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாசத்தை போல நீ விசுவாசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஒன்றும் குப்பையில் இருந்து உன்னை சிங்காசனத்தில் கொண்டு வைப்பேன் என்பதுதான். அதான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரு காலத்தில் நம்ம ஆராதிச்சோம். முறம் எப்படி இருந்துச்சு? ஒரு நாள் வந்து தூக்கணும், பறக்கணும், மழை வந்தா பையும் தண்ணி பையும். அப்போ குப்பையில் தான் இருந்தோம், மண்ணில் தான் இருந்தோம். இப்போ எதில் இருக்கிறோம்? ஏன்? பிரயாசம் இருந்ததுனால தானே இடம் வாங்கணும், பிரயாசம் இருந்ததுனால தானே கட்டணும், பிரயாசம் இருந்ததுனால தானே இதுல இருந்து வேலை செஞ்சோம், தெய்வீக பிரசன்ன மகிமை இருந்ததுனால தானே ஓப்பன் பண்ணணும். பிரயாசம் தானே. இப்போ என்ன விசுவாசம் இருக்கு கேட்டால், நானும் விசுவாசி பாஸ்டர், நானும் எத்தனை விசுவாசி, எவ்வளவோ ஒர்க் பண்ணுறேன், நானும் விசுவாசத்தில் நிற்கிறேன். இதுக்கு பேரா விசுவாசம்? ஹலோ, விசுவாசம்னா என்ன சொல்லுங்களேன்? அவர் செய்ய என்னை கொண்டு என்ன செய்வேன்னு சொன்னாரோ அது தடைபடாது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு மேலதான் அதற்கு பேர் தான் விசுவாசம். காணப்படாதவைகளின் உறுதி விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வெள்ளிக்கிழமையுடைய மெசேஜினுடைய தொடர்ச்சி தான் இது. உபவாச ஜெபத்தில் கொடுத்த தொடர்ச்சி தான். நீதிமான் எப்படி இருப்பான்? அப்போ வெள்ளிக்கிழமை கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி. இதை நீ செய்வாயானால் வெள்ளிக்கிழமை கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் உன் சிரசின் மேல் வந்து அமர்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் அடுத்தது. விசுவாசம் என்பது உன்னால் முடியாமல் போனவைகளை அடைவதல்ல. விசுவாசம் என்பது உன்னால் முடியாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில், அதை நான் சாதிச்சு காட்டுவாண்டவரே நம்ம நிற்போம் பாருங்களேன், அதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. அதுக்கு பேர் நிறைய பேர் என்ன சொல்ல, நான் இழந்ததை திரும்ப எப்படி ஆகிலும் திரும்ப எடுத்துருவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார் நம்ம பண்ணுறோம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அவர் உனக்கு என்ன முடியும் என்று உனக்கு சொன்னாரோ, உனக்கு இது உன்னால முடியும்னு உனக்கு சொல்லியிருப்பாரானால் அதை அவர் செய்து முடிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்தால் மட்டும்தான் அவர்களுடைய பெயர் தான் விசுவாசம். அவர்களுடைய பெயர் தான் விசுவாசம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். எலியா ஆகாப் ராஜாவிடத்தில் போய் சொல்றார், ஆகாப் ராஜாவை 3 மாதம் 3 வருஷம் மழை பெய்யாது, 3 வருஷமும் 3 மாதங்களும் மழை பெய்யாது. அவ்வளோ தைரியமாய் நின்று சொல்றார் எலியா. சொல்லிட்டு
ஒரு சின்ன ஒரு பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றவர், யேசபேல் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீக்காக பயந்து சூறைச்சொடியில் போய் படுத்து கிடக்கிறார். சூறைச்சொடியில் படுத்து கிடக்கிற அந்த மனுஷனை தட்டி எழுப்புகிறார். போ, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஓடுகிறார். 40 நாள் ஓடி என்ன செய்யணும்? ஊழியத்தை தானே செய்யணும். உன்னால் முடியும்னு சொன்னவர் இவன் முடியாத ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி என்ன சொல்கிறார் அவர்? இப்போ உன்னை கொண்டு முடியும்னு நான் நினச்சி தான் அந்த ராஜாவுக்கு முன்னையே உன்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். நீ முடியாதுன்னு சொல்லிட்டு போய் குகையில் சூறைச்செடியில் போய் படுத்து கிடக்கிற, அப்புறமா போய் குகையில் போய் ஒளிஞ்சு கிடக்கிற. நான் உன்னை இதுக்காகவா கொண்டு வந்தேன்? நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்குப்பா, உன்னால முடியும். ஹலோ, உன்னால முடியும் அப்படின்னு உனக்கு எதெல்லாம் சொன்னாரோ அதை விசுவாசிக்கிறவர்களுடைய பெயர் தான் விசுவாசிகள். ஏன்னா எதை விசுவாசிக்கிறோம் நீங்களும் நானும்? ஹலோ, நீங்கள் நானும் எதை விசுவாசிக்கிறோம்? சொல்லணும், எதை விசுவாசிக்கிறோம்? இப்போ உன்னை பார்த்து சொல்றாரு, மேல இருந்து கீழே சாடுன்னு உன்னை பார்த்து அவர் சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார். தெளிவா சத்தம் கேட்குது, தெளிவா பேசுகிறார். நான் உன்னை காப்பாற்றுவேன், இந்த ஆபத்துல நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு நீ சாடும் பொழுது அவர் தேவதூதரில் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பது சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அதன் பேர் தான் விசுவாசிகள். அதில் இடர்தல் வரக்கூடாது. அதை முழுமையாக நம்பணும். முழுமையாக நம்புறது மட்டுமல்ல, அதுக்காக பிரயாசப்படணும். அது நிறைவேறுவதற்கு, அந்த விசுவாசமானது பூரணம் அடைவதற்கு நீ பிரயாசப்படணும். விசுவாசமானது என்ன செய்யணும்? பூரணப்படணும். அப்ப விசுவாசம் பூரணப்படுமானால் கர்த்தர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசமானது 2வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு சொல்ல, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கையில் நாம் நிதானமாய் பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாம் பொறுமையாக இருந்தார். எத்தனை வருஷம் பொறுமையாக இருந்தார்? எத்தனை வருஷம் இருந்தார்? 25 வருஷம் பொறுமையாக இருந்தார். சில வாக்கு தத்தங்கள் சிலருக்கு உடனே தேவைன்னா உடனே நிறைவேறும், காலதாமதமாக நிறைவேறினா காலதாமதமாக நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரானால், கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருப்பாரானால், நிச்சயமாய் உன் கண்கள் மூடுகிறதற்கு முன்ன அதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. அதுக்காக பிரயாசப்படணும். அதுக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதுக்காக பிரயாசப்படணும். அதுக்காக உழைக்கணும். அதுக்காக தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பண செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நம்முடைய சரீர உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாவற்றையும் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொன்னதை நிறைவேறும் அளவும் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ இன்னைக்கு இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாக இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்கான வார்த்தையாக இருக்கலாம். சிலருக்கு நிறைவேறி இருக்கும்,
சில பேருக்கு நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த வாக்கு தத்தத்திற்கு வேண்டி நீ பிரயாசப்படாததனால் கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இன்னும் காண முடியாமல் இருக்க காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண முடியாமல் இருக்க காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ண வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறாமல் இருக்க காரணம் என்ன? பாஸ்டர் நான் ஜெபிக்கலையா? ஜெபிக்கிற உண்மைதான். கொடுக்கலையா? எல்லாம் பண்ற உண்மைதான். ஆலயத்துக்கு வரலையா? ஆலயத்துக்கு வர்றேனே. உபவாசிக்கலையா? உபவாசிக்கிறேனே. ஆனா எனக்கு என்ன இல்லை? கிரியே இல்லை. அவர் உனக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி அந்த காரியத்தில் நீ நிறைவேறுவதற்கு ஓடும் பொழுது கர்த்தர் எந்த பிரச்சனையினாலும் அவர் என்னை தாங்கி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்னை அப்படி நடத்துகிறார். அவர் எனக்கு சொன்னார், செய்கிறோம். நீ வரைக்கும் என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டுமான பணிக்காக அவர் எனக்கு தான் தரிசனம் கொடுத்தார். நான் அப்படி தான் தேற்றிக்குவேன். ஆண்டவர் இந்த கட்டுமான பணி என்கிட்ட கையில் தான் கொடுத்தீங்க, ஊழியத்தை என் கையில் தான் கொடுத்துருக்குறீங்க, நான் தான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். சொல்லலை, யார் தான் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். யார் செஞ்சா என்ன, செய்யாட்டா என்ன, நானே செஞ்சிருவோம். அதுக்கு பேர் தான் என்னது? பிரயாசம். அதுக்கு பேர் தான் என்னது? கிரியை. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? அன்பின் பிரயாசம். அன்பின் பிரயாசனா, அன்புனா என்ன? பகையோட அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை அன்பா ஏற்றுக்கொண்டு நான் செய்யும் பொழுது என் வீடு அன்பா இருக்கும், என் வீடு சந்தோஷமா இருக்கும், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும். அப்போ அன்பினால செய்யும் பொழுதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், பகையோட இல்லை. எந்த காரியமானாலும், தெய்வனுக்கு என்று சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அன்பினால நீ செய்யும் பொழுதுதான் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எந்த அன்பினால நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறியோ அந்த வீட்டிற்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த வீடு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இருக்கும். அது அன்பு நிறைந்த வீடாய் இருக்கும். தேவனுடைய வேலையில் எப்போதுமே பகையோடும் கசப்போடும் தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம எந்த பணியும் செய்யக்கூடாது. அன்போடு நீ செஞ்சுப்பாரு. உன் வீட்டு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அன்பின் பிரயாசத்தினால செஞ்சுப்பாரு. உன் வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அன்பாக இருக்கும். கணவன் மனைவி அன்பு தானாக பெருகும், பிள்ளைகளுக்குள்ள அன்பு தானாக பெருகும். ஏன்னா அதுதான் அன்பின் பிரயாசத்தினுடைய கிரியைகள். அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். நீயா நினச்சிட்டு நீயா ஓடி நீயா போய் நீயா ஓடி அப்படி பண்ணிடலாம், இப்படி ஒன்றும் நடக்காதுப்பா. அவர் உனக்கு என்ன சொன்னார் அதை செய். அப்படி தானே சொன்னார் கல்யாணம் அவர் கல்யாண வீட்டில் மரியாதை தானே சொன்னார். அவர் என்ன உனக்கு சொன்னாரோ அதன்படி செய். அவர்கள் விசுவாசித்து செய்தார்கள். அங்கு அழகான திராட்சரசத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் அவர் உனக்கு சொன்னதை நீ செய்ய 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 உன்னுடைய வாழ்க்கை இனிமையாய் மாறும். உன் கசப்புகள் மாறும், உன் வேதனைகள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும். உனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நீ செய்யும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அது அப்படியே விசுவாசிக்கிறவனுக்கு வாழ்க்கையில தான் இனிமையான வாழ்க்கை உண்டாகும். ஏன் என் வாழ்க்கையில் இனிமையான வாழ்க்கை இல்லை? அவர் சொன்னதை நான் செய்யும் பொழுது என் வாழ்க்கை இனிமையாய் மாறும். இன்னைக்கு அநேக வீடுகளில் கஷ்டம் மாறலை, போராட்டம் மாறலை, வேதனை மாறலை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்? நாம் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, எது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? சொல்லுங்களேன், எது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? தேவன் எனக்கு எது சொன்னாரோ அதில் நான் கிரியை செய்யணும், பிரயாசப்படணும் போது அன்பின் பிரயாசம் இல்லை. கர்த்தர் எனக்கு சொன்னார், அவர் எனக்கு சொன்னார், அது சொன்னதுனால நான் செய்யாமல் இருக்க முடியாது, நான் செஞ்சு தான் ஆகணும். அப்படின்னு யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களை தான்
கர்த்தர் குப்பையிலிருந்து சிங்காசனத்திலே வைப்பார். அதனால தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதை அவன் செய்து முடிச்சிடுறான். அவர் நினைப்பாராம், இவர் செய்வாராம். அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் நினைக்கிறத நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் விசுவாசம். இன்னைக்கு நான் நினைக்கிறதல்ல ஆண்டவரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் செய்து முடிப்பதற்கு நான் பிரயாசப்பட போகிறேன். இன்னொரு பிரயாசப்படணும். அல்லேலூயா. எப்படி பிரயாசப்படணும்? அன்பின் கிரியைகளினால் பிரயாசப்படணும். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்முடைய விசுவாசம் செத்து போனதாக இருக்கக்கூடாது? அந்த விசுவாச மகிமை அடையணும். அந்த விசுவாசத்துக்குள்ள உயிர் அடையணும். அந்த விசுவாசத்துக்குள்ள ஜெயம் வரணும். அவர் சொன்னது நிறைவேறணும். இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? இல்லை செத்து போய் இருக்குதா? விசுவாசத்தினுடைய பிரயாசம் இருக்குதா? பிரயாசங்கள் இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அர்ப்பணிங்க. இன்னும் நான் விசுவாசிக்கிறது கிருபை தாரும். இன்னைக்கு நான் ஓடுறதில்லை. என் பலத்தை கொண்டு ஓடக்கூடாது, என் ஞானத்தை கொண்டு ஓடக்கூடாது. அவர் உனக்கு என்ன சொன்னார்? உனக்கு என்ன சொன்னார்? அதை நீ செய்கிறியா? அந்த காரியத்தில் நிறைவேற்றுவதற்கு நீ என்ன பிரயாசம் எடுத்த? உன் வாழ்க்கையில் என்ன பிரயாசம் எடுத்த? உன் பிரயாசத்தின் பலன் என்ன? அதான் அவர் சொல்றாரு, பிரயாசப்படுகிறவருடைய பலன் முந்தி கிடைக்குமா? சீக்கிரமாய் நீ இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டதனுடைய பலன் என்னப்பா? உன் பிரயாசத்தின் பலன் என்ன? உன் கிராமம் ரட்சிக்கப்படணும்னு சொல்றியே, அதனுடைய பலன் என்ன? நீ என்ன கிரியை செஞ்சிருக்கிற? சபை நிரம்பணும்னு நீ நினைக்கிறியே, அதனுடைய பிரயாசம் என்ன நீ எடுக்கிற? என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? யோசித்துப்பார். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணலையா? கர்த்தர் எனக்கு வாக்கு தத்துவம் சொல்லலையா? என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலையா? எப்படி ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் உனக்கு சொல்லியிருப்பாரோ அதன் அடிப்படையில் நீ போனாதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லையா? என் விருப்பத்தின்படி போயிட்டே இருக்கலாம், என் விருப்பத்தின்படி நடக்கலாம், என் விருப்பத்தின்படி செயல்படலாம். அவர் உனக்கு சில காரியத்தை சொல்லி, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாப்பா, உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா, உன்னை கனப்படுத்துவேன்ப்பா, வெட்கப்பட்ட சகல இடத்துல உன்னை கனப்படுத்துவேன்னு அவர் உனக்கு வாக்கு பண்ணியிருப்பார். ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை யோசித்துப்பார். திருமண நாட்களில் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை பாரு. ஞானஸ்தானம் எடுக்கப்படும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை நினைத்து பார். எப்படி வாக்கு பண்ணினார்? உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் தேவ மனிதர்களை கொண்டு பேசின வாக்கு தத்துவம் எங்க? நீ பிரகாசிக்கப்படணும். ஆனால் நீ எழும்பாத பட்சத்தில் என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. எலும்பு 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 சீயோனேன்னு சொல்றார் இல்லையா? அதுக்கு முன்ன ஒன்று எழுதுமா, நீ எழும்புனா தெபோரால, நீ எழும்புனா தெபோரால, நீ எழும்புனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எழும்புவாயானால் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். அதான் அவர் சொன்னார், நீ எழும்புனா நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். நம்ம தான் எதுவுமே செய்ய மாட்டோம். நம்ம விருப்பத்தின்படி ஓடிட்டே இருக்கிறோம். அதல்ல விசுவாசம். நம்ம விசுவாசமே இல்லை. கடமைக்கான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடமைக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடமைக்குரிய கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். உலகம் எப்படி எந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறதோ அதே ஆசீர்வாதத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். மாற்றம் இல்லை. கடன் இருக்கிறது, கடன் நாளுக்கு நாள் கூடுகிறதை தவிர கடன் குறையவில்லை. பிரச்சனை நாளுக்கு நாள் கூடுகிறதை வரையிலும் பிரச்சனை குறைந்த பாடில்லை. அப்போ அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவருடைய கரத்தினால நான் பெற்றுக்கொண்டப்பா. விசுவாசத்தை பாருங்க. நான் மரித்தாலும் என் சரீரமே செத்து அழுகி நாறி போனாலும்
நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். எத்தனை பேர் இதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் நிச்சயமாக அந்நிய கண்களினால் அல்ல, சொந்த கண்களால். இந்த பாட்டு புக்கு வாங்குங்க. சொந்த கண்களால் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். அதான் விசுவாசம். அதான் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஃபெய்த். அதுக்கு பேர் தான் ஃபெய்த், நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை என்ன? உங்கள் நம்பிக்கை என்ன? உங்கள் நம்பிக்கை என்ன? உங்கள் நம்பிக்கை என்ன? உங்கள் விசுவாசம் என்ன? உங்கள் ஜெப லைஃப் என்ன? நம்பிக்கை இருக்குது. அதில் ஒரு நம்பிக்கை. நான் ஜெபம் பண்ண கர்த்தர் என்னை கேட்பார், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், கேட்பார். அந்த நம்பிக்கை இருக்குதா நம்மள்டத்துல? என்ன நம்பிக்கையோடு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம்? என்ன விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்? என்ன விசுவாசத்தில் ஆலயத்தில் வர்றோம்?